உங்களோட பிரச்சனையை எவ்வளவு நாட்களும் மனிதர்கள் ராஜா இடத்துல போயிருக்கிறீங்க, ஆனா இந்த நாட்கள்ல உங்களோட பிரச்சனையை கர்த்தர் பொறுப்படுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களோட பிரச்சனையை பரலோகம் பொறுப்படுத்திட்டது. அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எனக்கு பிரச்சனையே இல்லையே. பிரச்சனை இல்லவருக்கு சொல்லுங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் ஒரு குற்றம் செய்துட்டோம் என்று சொன்னா நீதிபதி சொல்றதுதான் அங்க நடக்கும், இல்லையா? அல்லேலூயா. நீதிபதி என்ன சொல்றோ அது மரண தண்டனை மரண தண்டனை தான், தூக்கு தண்டனை தூக்கு தண்டனை தான், விடுதலைண்டா விடுதலை தான். இந்த மூன்றும் உலகத்தில் இருக்கிற அதிகாரிக்கு அங்கே கொடுக்கப்பட்ட அதிகாரம். அவரால் எதுவும் செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம் போய். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றேன்டா, உங்களோட பிரச்சனையை நான் பொறுப்படுத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னா பரலோகம் பொறுப்படுத்திருக்குது. அல்லேலூயா. நாங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டதாங்க. உங்களோட பிரச்சனையை பரலோகம் பொறுப்படுத்திருக்கிறேன்டா. சந்தேகப்படுற அல்லேலூயா சொல்லுங்க. சந்தேகப்படுற நான் சந்தேகப்படுறேன். அல்லேலூயா. இல்ல இல்லையா? ஓமா இல்லையா? சந்தேகப்படுறீங்களா? இல்ல தானே? அப்ப உங்களோட பிரச்சனையை இன்றைக்கு பரலோகம் கையில வச்சிருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிரச்சனைக்கு கர்த்தர் என்னமா நீதி செய்ய போறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கர்த்தர் நீதி செய்ய போறார். அல்லேலூயா. உங்களுக்கு நீதி செய்ய போறார். சந்தோஷமா சொல்லுங்க, பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும். உங்களோட பிரச்சனையை ஆண்டவர் கையில எடுத்து உங்களுக்கு நீதி செய்ய போறாராம். ஆமென், அல்லேலூயா. இல்ல பாஸ்டர், இப்ப நான் 10 வருஷமா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், இனியும் ஒரு பிரச்சனை பிடிக்கணும் இருக்குது, இன்று வரை நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமும் வரையில என்ற ஒரு ஆலையில் சொல்லுங்க. அவன் பிரச்சனை வரும், ஆனா அந்த தீர்வு வருவதற்கு நாங்க யாரிடத்துல இந்த தீர்வு வர வேணும் நாங்க முதலாவது முடிவெடுக்க வேண்டும். மனிதனிடத்திலிருந்து எங்களுக்கு தேவையில்லை. கர்த்தர் அந்த தீர்வுக்கு, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுப்பார், முற்றுப்புள்ளி வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை எப்படி கையாளுவது அதுதான் தெரியாது. ஆனா தேவனை அறியாத பிள்ளைகள் பிரச்சனையை கையாள தெரியாது. ஆனா தேவனை அறிஞ்ச நானும் நீங்களும் அதை கையாளலாம். எப்படி கையாளலாம்? சும்மா பேசுங்க. ஒன்று, அது ஒண்ணுதான். முறையிறன்னு சொன்னா நாங்க என்ன சொல்றோம்? இப்ப ஜட்ஜிக்கு ஒரு லெட்டர் எழுதுறேன்னு சொன்னா 10-15 லோயர்கிட்ட போவோம், என்ன இல்லையா? நான் நீதிபதி, அதாவது நான் விடுதலை ஆகிறதுக்காக, நான் அதுல இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக லோயர், எத்தனை லோயரை பார்ப்போம். ஆமென், அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஒரு வழக்காடுறவர் இன்றைக்கு யாரோடு இருக்கிறார்? நம்மோடு இருக்கிறார். வழக்காடுறவர். யாத்திராம் 14:14 என்ன சொல்லுது? என்னமா? இல்ல, சும்மா இருங்க. வசனம் எடுக்கிறே இல்ல, சும்மா இருங்க. அது சரி, வசனத்தை எடுத்து வாசிக்கணும். நீங்க சும்மா இருங்க, நாங்கெல்லாம் சும்மா இருக்கிறோம். அப்ப வசனத்தை எடுத்து முதல்ல வாசிக்கணும். யாத்திராம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் உங்களோட பிரச்சனையை அவர் கையில் எடுத்துட்டார். அல்லேலூயா. 5 வருடமா இருந்த பிரச்சனை, 10 வருடமா இருந்த பிரச்சனை, 20 ஆண்டுகளா இருந்த பிரச்சனை, 30 ஆண்டுகள் இருந்த பிரச்சனையை கர்த்தர் இன்றைக்கு கையில் எடுத்து வச்சிருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்ற என்னமா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நாங்கள் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தையை நாங்கள் நம்ப வேண்டும். இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிற நம்ப வேண்டும். இந்த வார்த்தையில வல்லமை இருக்க நம்ப வேண்டும். இந்த வார்த்தையில தேவன் இருக்கிற நம்ப வேண்டும். இதை நம்பினா தான் அந்த வார்த்தை நடக்கும். அல்லேலூயா.
முதலாவது வார்த்தையை நாங்க வாசிச்சு அந்த வார்த்தை என்ன சொல்லுது அந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்தால் தான் ஆண்டவர் அந்த வார்த்தைக்கு எங்களுக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஒரு நாள் ஒரு சகோதரன் சொன்னார், நான் வசனங்கள் எல்லாம் ஆட்டோல ஒட்டி வச்சிருக்கிறேன் என்று. ஆண்டவர் எங்க வசனங்கள் வைக்க சொல்றார்? இருதயத்தில். அவர் ஆட்டோ முழுவதும் வசனம். ஒரு வசனம் சொல்லிங்கடா தெரியாதா? ஆட்டோ பார்க்கிறேன், இங்க இல்ல வசனம் ஆட்டோல இருக்குது. அப்ப எங்க வசனம் இருக்க வேண்டும்? இருதயத்தில் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்க விடுற தவறு என்னண்டா, வேதத்தை படிச்சு அந்த வசனத்தை தியானிப்பதில்லை. இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சுத்தம் செய்வாரா? நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். வேதத்தை நாங்க திறக்கிறது இல்லை. தயவு செய்து உங்கள்ட்ட கேட்கிறேன், பயப்படாதீங்க, வைக்கப்படாதீங்க. வேதம் படிக்காத எத்தனை பேர்கள்? அபிஷேகிக்கிறா படிச்சீங்களா? வேத பயப்பட சொல்லுங்க. இது யாருமே உங்களை தூக்கி ஜெயிலுக்கு போடுறது இல்லை. பயப்படாதீங்க, வைக்கப்படாதீங்க. நான் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். இந்த பரிசுத்த வேதத்தை எத்தனை பேர் படிக்கல? சந்தோஷம் கையோசுத்துங்க. நான் உங்களை தூக்கி போட மாட்டேன். ஒன்று படிக்கல, 3 4 5 6 வைக்கப்படாதீங்க 7. நான் அதான் கேட்கிறேன், இன்றைக்கு நீங்க பைபிள் படிச்சீங்களா? கையோசத்துங்க, அதுதான் கேள்வி. சிங்களம் கத்தாக்கணும். சிங்களம் தெரியுமா உங்களுக்கு? சரி சரி, இப்ப உயர்த்துங்க. அப்ப எத்தனை? பயப்பட இப்படி உயர்த்தாதீங்க ப்ளீஸ். பயப்பட சொல்லுங்க. நான் பயதும் படிக்கல. அங்க எண்ணுவோம். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. கரங்களை தட்டுங்க. நீங்களே கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. நான் பைபிள் படிக்கவில்லை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருப்பீங்களா? அந்த வேத வார்த்தையை நாங்க வாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தை எங்களுடைய இருதயத்துக்குள்ள போகும் பொழுது, அந்த வார்த்தையை நம்பும் பொழுது, அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, அதுல இருந்து பலனை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்கு தேங்க்ஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உள்ளதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமென். அப்ப என்னன்னா, வேதத்தை நாங்க நன்றாக அறிய வேண்டும். பல வார்த்தைகள், பல பிரசங்கங்களை நாங்க கேட்கிறோம். உண்மைதான். யூடியூப்ல அடிச்சீங்கன்னா அன்பை குறிச்சு வரும், திரும்பி அடிச்சீங்கன்னா கீழ்ப்படிவை குறிச்சு எல்லா வசனங்களும் வரும். ஆனா நாங்க வேதத்துக்கு தகுதி இல்லாதவர்கள். யூடியூப்ல அடிச்சீங்கன்னா வரும், அன்பை குறிச்சு வரும், விடுதலையை குறிச்சு வரும், எல்லாமே வரும். இருந்த வண்ணமாக அப்படி அமர்த்தி போட்டு கேட்போம். ஆனா ஒன்றும் புரியாது, ஒன்றுமே புரியாது. காரணம் என்ன? வேதம் படிப்பதில்லை. வேதம் படிக்காவிட்டால் அந்த வேதத்தில் ருசியை, அந்த ரகசியத்தை நாங்க கற்றுக்கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது, ருசிக்க முடியாது. அதனால நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், வேதத்தை நன்றாக படிங்க. வேதத்தை நீங்க படிக்கும் பொழுது சத்துருவானவன் ஓடுவான். நீங்க அன்றைக்குத்தான் பைபிளை திறந்தான் சித்தப்பா போன் பண்ற வாரம் ஒரு நிமிஷம். பைபிளை துறக்கும் பொழுது பிசாசுக்கு தெரியுது. நன்றாக கவனிங்க. நீங்க பைபிளை படிக்கும் பொழுது பிசாசு பார்க்கிறான். அப்ப உடனே உங்களுடைய சிந்தனையை குழப்புவான். டக்குன்னு ஒரு போன் போடுவான். அநேக நாட்களுக்கு பிறகு அந்த அன்பு வரும். அந்த வேதத்துல கையில வச்சு கொண்டிருக்கதான் பிரச்சனை அதிகமா வரும். அப்ப வேதத்தை துறக்கும் பொழுது பிரச்சனை அதிகமா வரும். அநேக ஆண்டுகளா உங்களை காணல, அநேக ஆண்டுகளா டெலிபோன் எடுக்கல, எப்படி இருக்கிறீங்க அவ்வளவுதான். அப்படியே கதைச்சு விடிஞ்சிடும். அப்ப இந்த இப்படிப்பட்ட காரியங்களுக்கு, அழிந்து போற காரியங்களுக்கு நாங்க நேரத்தை கொடுக்கிறோம், நேரத்தை ஒதுக்குறோம். ஆனா ஜீவனுள்ள வார்த்தைக்கு நாங்க நேரம் கொடுக்கிறது சரியான 0. வேதத்தை நாங்க படிப்பதே இல்லை. ஆண்டவர் சொல்றார், நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், என்னவா பள்ளத்தாக்கள் நிரப்பப்படும். உண்மை, சரி, அது நல்ல விஷயம். அந்த வார்த்தையை நாங்க படிக்கிறோமா? அந்த வார்த்தையை கேட்கிறோமா? அந்த வார்த்தையை கீழ்ப்படுகிறோமா? அப்படின்னா ஒரு காரியத்தை நாங்க செய்யும் போது, ஒரு காரியத்தை கத்த செய்யணும்னா முதலாவது நாங்க செய்ய வேணும். அது நாங்க செய்யறது இல்லை.
அதனால இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். கிளி படிக்கிற மாதிரி படிக்க கூடாது. வேலை போறோம், இதுதான் வார்த்தை. வசனம் வாசியா? ஓ, நான் வாசிச்சேன். என்ன படிச்சேன்? அது 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 அந்த ஆதிகாம யாத்திராமலை ஒரு வசனம் இருக்குது. நீங்க புறப்பட்டு போங்க, அங்கதான் அவ்வளவுதான். வேதம் படிக்கிறது இல்லை. வேதம் படிக்காவிட்டால் எப்படி கர்த்தருக்குள்ள எழும்பி பிரகாசிக்க முடியும்? வேதம் படிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. இந்த ரெண்டையும் நாங்க பிளவிடுறோம். இந்த 6வது மாசத்துல நீங்க ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இந்த 6ஆம் மாசத்துல ஒரு மணித்தியாலம் நான் ஜெபிக்க போறேன். வேதத்தை ஒரு அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். தீர்மானம் எடுங்க. இப்ப நீங்க இந்த தீர்மானத்தை எடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ற என்ன வசனம்? நீங்க சும்மா இருங்கள், உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன். அப்ப நீங்க பட்டியத்தை எடுப்பீங்களா இருந்தால், பட்டியத்தை படிப்பீங்களா இருந்தா, பட்டியத்தில் கர்த்தருடைய வல்லமை புறப்படும். உங்களுடைய எதிராளி, உங்களுடைய சத்து, உங்களுக்கு விரோதம் எழும்புற வல்லமைகள் உடைக்கப்படும். அல்லேலூயா. அப்ப இந்த பட்டியத்தை நீங்க படிக்க வேண்டும். பட்டியத்தை படிக்க படிக்க சாத்தானுடைய வல்லமை உடைக்கப்படும். பொல்லாத விக்கிர வல்லமை உடைக்கப்படும். சூனிய வல்லமை உடைக்கப்படும். அந்தகார வல்லமை உடைக்கப்படும். காரணம் வேத வசனம் ஒன்றுதான். இந்த வேத வசனத்தை நாங்கள் கையாளுவோமா இருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை தருவார் என்ற அனுபவத்தை சொல்றேன். ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பேன். இப்ப ஒரு நாள் போன நாளுக்கு 4 தடவை ஜெபிக்கணும்னு முடிவெடுத்தேன். 4 தடவை. வேலை வெட்டியன் இல்லை, வேலைக்கு போறோம், காரியத்தையும் செய்கிறோம், கர்த்தருடைய காரியத்திலும் கூடுதலாக நிற்கிறோம், வேலைக்கும் போறோம். இந்த 4 தடவை ஜெபிக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுத்து 4 தடவை ஜெபிச்சேன். இப்ப நான் அதுல என்னண்டா உணர்றேன். என்ன உணர்றேன்? இப்ப நீங்க குளிச்சா எப்படி இருப்பீங்க? ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. அப்படியே நான் ஜெபிக்க ஜெபிக்க என்னோட சரீரம் ஃப்ரெஷ்ஷா இருக்குது. 4 தடவை ஜெபிக்கிறேன். ஆண்டவர் என்னுடைய சரீரத்தை அந்த இலகுவாக இருக்குது. பாரம் இல்ல, கவலை இல்ல, ஒன்றுமே இல்ல. அது எப்படி சொல்றது? அந்த இலகுவாக எங்களுடைய சரீரம் இருக்குது. நல்ல மகிழ்ச்சியா இருக்குது. எங்களுடைய சரீரம் அங்க எப்படி இருக்கிற ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியா இருக்கிறது. காரணம் தேவ பிரசனம். அல்லேலூயா. அந்த தேவ பிரசனத்தை நீங்க கண்டுகொள்வீங்களா இருந்தால் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. அந்த தேவ பிரசனத்தை முதலாவது உணர வேண்டும். தயவு செய்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிக்காதீங்க. அவன் கிறிஸ்தவரே இல்லை. படுக்க போகும் பொழுது எத்தனை ஜெபிச்சுட்டு படுப்பீங்க? வைக்கப்படாங்க சொல்லுங்க. ஜெபிச்சுட்டு படுக்கிறீங்க. நல்ல விஷயம். நல்ல சாப்பிடும் பொழுது ஜெபிக்க மாட்டோம். பசி கொடுமை இல்லையா? நாங்க செய்யறதுல தவறு விடுறோம். ஒரு கிறிஸ்தவன் அப்படி அல்ல. உபாகம் 28 வாசிக்க வேண்டாம். உபாகம் 28 வேத வசனம் சொல்லிருக்குது, நீ போகையில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வரையிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட. அப்படியேண்டா நீ போகும் பொழுது ஜெபிச்சுட்டு போறாய், ஆசீர்வாதத்தை பெறுறாய். சரி, வரும் பொழுது ஆசீர்வாதத்தை பெற்று நாங்க நன்றி சொல்ல தெரியல. ஜெபிக்கணும். வழியால போயிட்டு அந்த ஆசீர்வாதத்தை நாங்க நன்றி செலுத்தணும். அப்ப போகைக்கு ஜெபிக்கணும், வரைக்கும் ஜெபிக்கணும். அது செய்யறது இல்லை. அப்ப நாங்க விடுற தவறுகளை இன்றையிலிருந்து நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஜெபத்துக்கும் வேதத்துக்கும் முதலாவது நாங்கள் இடம் கொடுப்போம். ஆமென். அல்லேலூயா. இது பிரசங்கம் இல்லை, இனிதான் பிரசங்கம். வாசித்துக் கொள்வோம். சரி, 1 ராஜாக்கள் நான் சுருக்கம் முடித்துக் கொள்றேன். ஒன்று ராஜாக்கள் அங்கே 8வது அதிகாரம். 8வது அதிகாரம். பரலோகத்தில், அதாவது உங்கள் பிரச்சனை என்னமா பரலோகம் பார்த்துக் கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. உங்களோட பிரச்சனையை பரலோகம் பார்த்துக் கொள்ளும். வாசித்துக் கொள்ளுங்கள். 8வது அதிகாரம்
32வது வசனத்தை அங்க வாசித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமர பண்ணி அவனை குற்றவாளியாக தீர்க்கவும் நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாக செய்து அவனை நீதிமானாக்கவும் உமது அடியாரை நியாயம் தீர்ப்பீராக. உம்முடைய அடியானை நியாயம் தீர்ப்பீராக. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனையை அவர் கையில் எடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமர பண்ணி அவனை குற்றவாளியாக. துன்மார்க்கன் எப்படிப்பட்டவன்? அநியாயம் செய்கிறவன், அக்கிரமம் செய்கிறவன், பாவம் செய்கிறவன். இப்படிப்பட்டவரை கர்த்தர் பார்த்து என்ன சொல்றாராம்? துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமர பண்ணி அவனுடைய தலைமேல் சுமர பண்ணி அவனை குற்றவாளியாக தீர்க்கவும் அவனை குற்றவாளியாக தீர்க்கவும். போதும். இப்ப ஆண்டவர் இதில் 2 விஷயத்தை பார்க்கிறார். குற்றவாளி, நீதிமான். உங்களோட நீதி எப்படி இருக்கும்? யாருக்காக பேசுவீங்க? குற்றவாளிக்காக பேசுவீங்களா, நீதிமானுக்காக பேசுவீங்களா? சாரி, நீ துன்மார்க்காக பேசுவீங்களா, நீதிமானுக்காக பேசுவீங்களா? நீதிமான். நல்ல விஷயம், சந்தோஷம். கைது கட்டுங்க ஒருக்கா. ஹல்லேலூயா. லஞ்சத்தை கொடுத்தா என்ன? லஞ்சத்தை வேணும்னா என்ன செய்வோம்? துன்மார்க்கம் பக்கம் சைட் அடிப்பான். நீங்க அப்படி அல்ல. உலகத்தில் நடக்கிறத சொல்ல வார. அல்லேலூயா. உலகத்தில் நடக்கிறத நான் சொல்ல வாரேன். துன்மார்க்கன் பக்கமாக சாய்வாங்க. ஆனா நீதி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அது நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ குற்றங்கள் வந்தாலும், எத்தனையோ போட்டிகள் வந்தாலும், நம்முடைய ஆண்டவர் வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து நீதிமானுக்காக வழக்காடுவார். அல்லேலூயா. நீதிமானுக்காக இறங்கி வருவார். அல்லேலூயா. நீதிமான் எங்க இருக்கிறாரோ அங்க கர்த்தர் இருக்கிறார். ஒரு நீதிமான் இருந்தாலும் ஆண்டவர் சொல்ல அழிக்க மாட்டேன். அப்ப நாங்கள நீதிமானா இருக்கிறோம். அல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்தினால தேசம் பாதுகாக்கப்படுது. எத்தனை புரிஞ்சு கொள்றீங்கன்னு தெரியல. ஒரு நாள் இந்த தேசத்துல இருந்து சுவிசேஷம் வெளிக்கிட்டது. இப்ப இந்த தேசத்துக்கு வந்து எங்களுடைய ஜனங்களை கர்த்தர் பிளஸ் பண்ணி ஊழியர்களாக மாத்தி உலகம் முழுவதும் அனுப்புகிறார். அல்லேலூயா. இது தேவனுடைய திட்டம், கர்த்தருடைய திட்டம். அல்லேலூயா. அப்ப ஒரு மனிதன் குற்றம் செய்வானா இருந்தால் முதலாவது நானும் நீங்களும் அவனை மன்னிக்கிறவளா காணப்பட வேண்டும். மன்னிப்பு. இயேசு கிறிஸ்து எத்தனை வார்த்தை சொன்னார்? 7 வார்த்தை சொன்னவர். கைது சொல்லுங்க, சரியா 7 வார்த்தை சொன்னது? அப்ப சந்தேகப்படணும். அந்த 7 வார்த்தையும் சந்தேகமா இருக்குது. இப்ப நான் கேட்கிறேன், 7 வார்த்தை சொன்ன சரியா? 7 வார்த்தை சரியா? 10 8 சொல்லுங்க. 8 8ன்றவர் கருத்துங்க எதுங்காவும், 7ன்றவர் கருத்துங்க எதுங்காவும். சோத்ரம். அல்லேலூயா. டவுட் தான் கிளியர் படுத்தணும். ஆமென். சரி, இந்த 7 வார்த்தையில் ஆண்டவர் முதலாவது வார்த்தை என்ன சொல்றார்? அதை நாங்க கை கொள்றது இல்ல. இந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம். அந்த வார்த்தையை நாங்க கை கொள்றது இல்ல. அதை கை கொள்றது இல்ல. உலகத்தானும் கை கொள்றது இல்ல, கிறிஸ்தவரும் கை கொள்றது இல்ல. ஆனா கிறிஸ்தவன் எப்படி கை கொள்வான் என்று சொன்னா, இப்ப ஒருவர் தவறு செய்தா அது அவர் மன்னிப்பு கேட்டா அந்த மன்னிப்பை மறந்துட வேண்டும். உண்மையா இல்லையா? அப்படி சந்தேகப்படுறவர்கள் இல்லத்தானே? சரி, இப்ப மன்னிப்பு கேட்டால் அந்த குற்றத்தை திரும்பவும் பேசக்கூடாது. அப்படி பேசினால் மன்னிக்க இல்ல, மன்னிக்கப்பட இல்ல. அப்ப எங்களுடைய இருதயம் அப்படிதான் கவலை உள்ளது. எங்களுடைய இருதயம் சுத்தம் இல்ல, எங்களுடைய இருதயம் பரிசுத்தம் இல்ல.
காரியம் கர்த்தருக்கு நமக்கு தொடர்பில்லை. மாய வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது. மனம் திரும்ப வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும். முதலாவது நீங்க மனம் திரும்பினால் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். கிறிஸ்தவர்கள் முதலாவது மனம் திரும்ப வேண்டும். ஊழியக்காரர்கள் முதலாவது மனம் திரும்ப வேண்டும். சபை போதகர்கள் மனம் திரும்ப வேண்டும். பிஷப்புகள் மனம் திரும்ப வேண்டும். அதை பார்த்து தான் கர்த்தர் தேசத்தில் சிரமத்தை கொண்டு வருவார். நாங்க மனம் திரும்ப விட்டுட்டு ஒரு பிரயோசனம் இல்லை. குற்றம் எடுத்தவன குற்றம் அது கர்த்தர் பார்க்கிறார். மறந்துடாதீங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 11 அதிகாரம் 4 வசனம். கர்த்தருடைய கண்கள் யார் மீது இருக்குது பாருங்க. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய சிங்காசனம் எங்க இருக்குதாம்? பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய கண்கள் என்னமாம்? மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கண்களை யாரை பார்த்திருக்கா? மனுபுத்திரர்களை. இன்றைக்கு அவருடைய கண்கள் 11:4 வாசிங்க திரும்பவும். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. இப்ப கர்த்தருடைய கண்கள் யாரை பார்க்குதா? நீதிமானையும் பார்க்கிறார், மனு துர்ப்பனையும் பார்க்கிறார், துர்மாக்கனையும் பார்க்கிறார். இல்லையா? அல்லேலூயா. சரியான டயர்டா இருக்கிறீங்க. உலக எல்லாரும் சந்தோஷம் இல்ல, ஹாப்பி இல்லாம இருக்கிறீங்க. அப்படியே அந்த என்ன சொல்றது, அப்படியே இருக்குது. அல்லேலூயாலாம் கை சொத்துறே இல்லை, சோத்திரமெல்லாம் கை சொல்றது இல்லை. உச்சமா காணப்போ தேவ சன்னிதானத்தில் பாருங்க. ஈலிங்கில போய் அந்த கோயிலுக்கு பேர் சொல், அது தெரியும் உங்களுக்கு ஈலிங்கில என்ன கோயில் இருக்காண்டு? ஐயா சொல்லிட்டு கரெக்ட். ஏன்னா ஐயா ஆல்ரெடி போயிருக்கிறேன். ஐயா ஓமா இல்லையா? எஸ், ஐயா போயிருக்கிறேன். அவங்க எவ்வளவு சந்தோஷமா போய் அந்த மரக்கறி சாப்பாடை சாப்பிட்டு வராங்க. அந்த சந்தோஷம் நமக்கு இல்லை. அந்த சந்தோஷம் நமக்கு இல்லை. வானத்தையும் பூமியை படைச்ச கர்த்தர் மரித்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வரப்போறார். அவரை நாங்க ஆராதிக்கிறோம். எங்களுக்கு சந்தோஷம் இல்ல, உலகத்தான் விக்கிர ஆராதனை செய்யப்பட்டு சந்தோஷம் இருக்கிறான். ஏன் தூக்கப்படுகிறீங்க? சந்தோஷமா இருங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருங்கள். அவரே உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அப்ப நாங்க எப்பொழுதும் சோர்ந்து போயிருமா இருந்தா எங்களோட வாழ்க்கையில காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண மாட்டார். அப்ப ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய கண்கள் எங்கள் மீது கரிசனையா இருக்கிறது. அல்லேலூயா. நான் சங்கர்பருக்கு தெரியாம ஒரு காரியத்தை செய்யலாம், ஐயாக்கு தெரியாம ஒரு காரியத்தை செய்யலாம், யோன்பாவுக்கு பிரதருக்கு முன்னால் தெரியாம ஒரு காரியத்தை செய்யலாம். நான் தப்பித்துக் கொண்டுட்டேன். 3 பேருக்கு நான் அநியாயம் செய்து தப்பித்துக் கொண்டுட்டேன். ஆனால் தேவனுடைய கண்கள் எங்கள் யார் மீது இருக்குது? நான் என்ன செய்கிறேன் அவர் சுத்தி திரிகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கண்கள் என்னமாம்? சோதி தருகிறது. அருமையான சகோதரி சகோதரியே, தாய்க்கு தெரியாம ஒரு காரியத்தை செய்யலாம், தகப்பனுக்கு தெரியாம ஒரு காரியத்தை செய்யலாம், சகோதரிக்கு தெரியாம ஒரு காரியத்தை செய்யலாம். ஆனா கர்த்தருக்கு தெரியாம நாங்க ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அங்கே உங்களுக்கு யாருக்கு டைரி எழுதி பழக்கம் இருக்கா? டைரி இல்ல என்ன? அந்த நாட்கள்ல இருந்திருக்கும், இப்ப இல்ல. என்ன நாட்கள் கல்யாணம் செஞ்சிட்டோம், விளங்கு நினைக்கிறேன்.
அந்த நாட்களில் டைரி இருந்ததான், இப்ப ஃபேமிலி ஆயிட்டம், டைரி இல்லை. அதனால என்ன சொல்ல வாராண்டா, எங்களுடைய நடைகள், எங்களுடைய பேச்சுகள், நாங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் பரலோகத்தில் இருக்கிற வீடியோ ரெக்கார்ட் பண்ணுது. பரலோகத்திலும் வீடியோ பூட்டப்பட்டிருக்குதா? ஒவ்வொரு அசைவை கர்த்தர் அங்க ரெக்கார்டில் எடுக்கிறார். அல்லேலூயா. இங்க ஆயிரமான கமராக்கள் இருக்குதான், இல்லையாண்டு இல்ல, அது ஒன்றும் பரலோகத்துக்கு செல்லுபடி ஆகாது, அது தூசி குப்பை. ஆனா கர்த்தர் ரெக்கார்டில் நாங்க முன்னுக்கு நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று வரும். அல்லேலூயா. யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது, நான் கூடிய தப்பித்துக் கொள்ள முடியாது. தேவ சன்னிதானத்துக்கு முன்பதாக எல்லா ரெக்கார்டும் வானத்தையும் பூமியை படைத்தவருடைய கரத்தில் இருக்கிறது. நாங்க அவரை ஏமாற்ற முடியாது, அவரை சுத்த முடியாது. அப்படியே கண்கள் எங்கள் மீது, நாங்க என்ன செய்யறோம் அவர் பார்த்துக் கொள்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க தவறு செய்தாலும் நல்லது செய்தாலும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை தவறு செய்யும் பொழுது இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார், இது தவறு. அப்படி இருக்கிறீங்களா இல்லையா? உணர்வு ஒன்று வரும். ஒரு தவறு, அதாவது தெரிஞ்சோ தெரியாம தவறை செய்யும் பொழுது ஆவியானவர் பேசுவார், இது தவறு. அப்ப என்னண்டா நாங்க என்ன செய்யணும்? தவறுண்டு கர்த்தர் முன்கூட்டியே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவாராயிருந்தா அதை விட்டு வெளியே நாங்க வந்துடணும். அப்ப நாங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம். அல்லேலூயா. இல்லாட்டி வசனம் பேசும், ஆண்டவர் உங்க வசனத்தை அனுப்புவார். அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை நாங்க தப்பித்துக் கொள்ளும் பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கை மெல்லமாக நாங்க படிப்படியா மேல போகலாம். நாங்க கர்த்தர் ஒரு காரியத்தை பிளியண்டு விட்டு ஓடி வருவோம். அல்லேலூயா. இந்த சவுலை எடுத்து பாருங்க, அவனோட கர்த்தர் இருந்ததான் நாட்கள் பட அவன் கர்த்தருக்கு விக்கிர ஆராதனை செய்ய வலிக்கிட்டான், குறி சொல்றதை கேட்க வலிக்கிட்டான். அவனுக்குள்ள இந்த விசேஷ அந்த அபிஷேகம், அந்த ஆவியானவரை கர்த்தர் எடுத்துட்டார் வெளியே. அப்ப கர்த்தருக்கு உகந்த பாத்திரம் தான் ஒரு நாள் அவனுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு கிஃப்ட். ஆனா அந்த கிஃப்டை இழந்து போயிட்டான். இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அதாவது பரிசுத்த ஆவியானவர், தாவீதுராஜ் சொல்றான், பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாம காத்துக் கொள்ளுங்க. எப்படி ஜெபிக்கிறீங்க? நாங்க இன்றைக்கு எங்களுடைய நடைகள், எங்களுடைய பேச்சு எல்லாத்திலும் கர்த்தர் என்னமா கண்ணோக்கமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை வாசித்துக் கொள்ள போறோம். இந்த பிரச்சனையை, ஆபிரகாமுடைய பிரச்சனையை பரலோகம் அங்கீகரித்தது. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய பிரச்சனையை பரலோகம் அங்கீகரித்தது. என்ன அங்க பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் குழந்தை இல்லை என்று தெரிஞ்சு ஆண்டவர் குழந்தையை கொடுக்கிறார். அது உங்களுக்கு தெரியும். திரும்பவும் சொல்ற ஆண்டவர், உன்னுடைய அன்பான மகனை எனக்கு பலி கொடு. அதுக்கும் ஆபிரகாம் சம்மதிக்கிறார். நன்றாக கவனிங்க. ஆபிரகாமுடைய 22 நீங்க வாசிச்சு பாருங்க, விட்ட போய் அங்கே ஆபிரகாம் பிள்ளையை கொண்டு வரும் பொழுது, எடுங்க தயவு செய்து சங்கீதம் ஆபிரகாம் 22 வசனத்தை வாசிங்க ஒருவர். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார். போதும் பாருங்க, 8வது வாசிங்க சிஸ்டர். 22:8. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். 7வது வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றார். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றார். தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று ஈசாக்கு தகப்பனிடத்துல கேட்கிறார். நன்றாக கவனிங்க. மிகவும் இருதயம் உடைஞ்ச ஒரு வார்த்தை.
அதை வாசிக்கும் பொழுது உங்களோட பிள்ளைய காலையும் கையையும் கட்டிட்டு பலி கொடுக்க கொண்டு போறீங்க. அந்த புள்ள கேக்குது, ஆடுங்க. இப்ப இந்த பிரச்சனைய பரலோகம் கையெடுத்திருக்குது. ஆண்டவர் அவரால முடியாது ஒன்றும் இல்லை. இப்ப ஈசாக்கு கேட்கிறான், அப்பா ஆடு இல்லையே பலி கொடுக்கிறதுக்கு. இந்த கட்டத்தை நீங்க எடுத்து பாருங்க. ஒரு விஷயம், ஒரே ஒரு மகன் தான், செல்லமா வளர்த்த பிள்ளை, பாசமா வளர்த்த பிள்ளை, கர்த்தர் கொடுத்த பிள்ளை. ஆண்டவர் சொல்றார், இவனை எனக்கு தகன பலி செலுத்து. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார். விசுவாசமான வார்த்தையை பாருங்க. அந்த தகன பலிக்குரிய ஆட்டை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ராக்கா சந்தாராபா, விளங்குதா? உங்களுடைய பிரச்சனையை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை 10 வருடங்கள் 20 ஆண்டுகளா இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பாருங்க, அப்ப ஆடு எங்க? மகனுக்கு தெரியாது என்னத்தான் அப்பா கொல்ல போகிறார், என்னத்தான் பலி கொடுக்க போறார். ஈசாக்குக்கு தெரியாது. பரலோகம் பொறுப்படுத்திருக்குது. பரலோகம் பார்க்குது. அவன் அப்புறம் இருபுறம் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி, வாசிங்க, கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய, அங்கே 9ஆம் வசனம். தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் மேல் அடுக்கிய கட்டைகள் மேல் அவனை கிடத்தினான். 12ஆம் வாசிங்க அப்படியே. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே. இல்ல, 11 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பரலோகத்திலிருந்து பதில் வந்துட்டது. அப்ப உங்களுக்கு இன்றைக்கு பரலோகத்திலிருந்து பதில் வந்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புள்ள கேட்ட கேள்வி கர்த்தருடைய இருதயமே உடைஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அவளா ஒரு கவலையோடு இருந்திருப்பார். அப்ப ஆடு எங்க? கர்த்தர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், தய உள்ளவர். ஆண்டவர் ஆபிரகாமை சொன்னார், அவன் மீது உன் கையை. அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அவன் என்ன சொன்னானோ கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று சொன்ன ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரித்தார். வாசிங்க 13 வாசிங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரில் தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். கரங்களை தட்டி தேவன் நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப என்ன சொல்றான்டா, வேலைக்காரனுக்கு என்ன சொல்ற ஆண்டவர், நானும் என்னுடைய மகனும் திரும்பி வருவோம். ஈசாக்குக்கு என்ன சொல்ற ஆபிரகாம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. எவ்வளவு விசுவாசன வார்த்தை. அல்லேலூயா. அந்த விசுவாசன வார்த்தை எங்களோட வாயில இருந்து வரும் பொழுது அவர் செய்வார். விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க. அல்லேலூயா. அதான் ஆபிரகாம் சொல்ற, அந்த வேலைக்காரன் சொல்றார், நானும் என்னுடைய பிள்ளையும் திரும்பி வருவோம்.
இன்னைக்கு எத்தனை விசுவாசமான வார்த்தைகளை பேசுறீங்க? விசுவாசமான வார்த்தைகளை பேசினால் தான் கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. விசுவாசமான வார்த்தைகள் எங்களோட வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வர வேண்டும். ஆமென். நல்ல வார்த்தைகள். நாங்க அந்த நல்ல வார்த்தைகளை பேசும் பொழுது அவர் கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பொழுதும் வர்ற கிழமை இந்த ஆண்டு போன நேற்றைய நாளில் உபவாச கூட்டத்தில் ஆண்டவர் அநேகருக்கு வெளிப்பாடுகளை கொடுத்தார். அவர் பார்த்து பார்த்து சொல்ற ஆக்களை பார்த்து என்ன குறித்து சொன்னார். என் இறுதியை உடைஞ்சிட்டு. என்ன விஷயம் உடைஞ்சான்னு சொன்னா, நான் ரோட்டால போனா பில்டிங்கை கண்டுட்டு சொல்லுவேன், ஆண்டவரே இது ஒரு சேச்சா இருந்தா நல்லமண்டு. அந்த ஊழியக்காரன் என்ன பார்த்து சொல்லியிருக்கிறேன், இப்படி நினைக்கிறேன். நான் உண்மையாகவே நான் இதையும் ஆசைப்படுறதில்லை. நான் ஏதாவது பில்டிங் இருந்த, ஆண்டவரே இந்த பில்டிங்ல சபை இருந்தா இப்படி இருக்கும், இதைத்தான் நான் யோசிக்கிறது. இது அநேக நாட்களா என்னுடைய இதயத்தில் இருக்குது. ஆனா அந்த ஊழியக்காரனோட சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், பாஸ்டர் அநேக விஷயங்களை கர்த்தர் சொல்றார் உங்களுக்கு. நீங்க பார்க்கிற இடமெல்லாம் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும், ஆலயம் கட்ட வேணும்னு சொல்றீங்களா இல்லையாண்டு நான் சொன்ன உண்மை. நேற்றைய நாள் அநேகவருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஜெபம் பண்ணினார். அது மாத்திரம் இல்ல, புதிய வீடுகளை எடுப்பர்னு சொல்லி இருக்கிறார் அநேகவருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரால முடியாதது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அப்ப விசுவாசமான வார்த்தைகளை பேச வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி நாங்க வார்த்தைகளை அவர் செய்வார், அவர் பார்த்துக் கொள்வார். அதான் ஆபிரகாம் சொல்றார், அவர் பார்த்துக் கொள்வார். ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார், ஆட்டை பார்த்துக் கொள்வார். அப்படின்னா என்ன? ஈசாக்கு நீ மரிக்க மாட்டாய் அப்பா, உன்னை நான் பலியிட மாட்டேனப்பா. கர்த்தர் உனக்கென்று ஒரு ஆட்டை ஏற்படுத்துவார், எனக்கென்று ஒரு ஆட்டை ஏற்படுத்துவார் என்று சொல்லி ஆண்டவர் காண்பிக்கிறார். அந்த ஆட்டை எப்படி அந்த ஆடு வந்திருக்கு? வேதத்தை வாசிப்பீங்களா இருந்த, தியானிப்பீங்களா இருந்தா அது கடல். இன்றைக்கு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளா இருந்த உங்களோட பிரச்சனையை கர்த்தர் கையில் எடுத்திருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றார். அதாவது யாத்திரம் 14:10 என்ன சொல்லுது? இப்ப நீ சொன்னான் வசனம் மறந்துட்டீங்களா? சரி, இந்த வசனத்தை நான் வர்ற சண்டை இல்ல எடுங்க. அப்பனா என்ன வசனம் சொல்லுங்க அப்பம்? கர்த்தர். ஆமென். அப்ப இந்த வசனத்தை நீங்க என்ன செய்ய போறீங்கடா? வார கிழமை சொல்ல போறீங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். நீங்க சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. அதனால இந்த நாளில் நான் மறுபடியும் உங்களோட கேட்டுக்கொள்கிறேன், கர்த்தரை நம்புங்க, வேதத்தை நம்புங்க, அவருடைய வெளிச்சத்துக்குள்ள காணப்படுங்க, அவரை விசுவாசிங்க. அவர் உங்களுக்காக எல்லா நன்மைகளையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 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 அருமையான சகோதரனே சகோதரி, இந்த நாளில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு அற்புதம் செய்திருக்கிறார், உங்களுக்கும் அற்புதம் செய்ய போறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஆட்டை ஆண்டவர் காண்பிச்சார். எத்தனையோ ஆண்டுகள் பிரச்சனையை கர்த்தர் எடுத்து வெளியே போட்டார். உங்களோட பிரச்சனை கர்த்தர் எடுக்கிற வெளியே 10 வருடங்கள் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளா இருந்த பிரச்சனையை கர்த்தர் கையில் எடுத்திருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றார், உனக்காக நான் வழக்காடுவேன், உனக்காக நான் வழக்காடுவேன். அல்லேலூயா. உனக்காக வழக்காடுவேன். அப்படி எல்லாரும் வழக்காடு